தமிழ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஆன்சர் நீங்கள் தான் பண்ண போகிறீங்க. ஒரு 10 கொஸ்டின் வந்து பார்க்கலாம். இது வந்து 25ல் நடந்த எக்ஸாம் தான். தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் தான். ஸோ இலக்கணம் பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா குறில் நெடில் வேறுபாடு கேட்டிருக்காங்க. விடு வீடு. ஸோ ஆக்சுவலாக ஆப்ஷன்ஸ் பாருங்கள், 4 ஆப்ஷன் பாருங்கள். இந்த விடு வீடுன்றது ஆல்ரெடி 2024லேயே கேட்டிருந்தாங்க. பட் ஆப்ஷன்ஸ் ரெண்டுக்குமே விடு அப்படின்றதுக்கோ வேறு பொருள் வச்சுருந்தாங்க, வீடு அப்படின்றதுக்கோ வேறு பொருள் வச்சுருந்தாங்க. பட் இங்கே வேறு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ ஓகே, ஆப்ஷன்ஸ் பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். ப்ளஸ் நானும் வந்து ஆன்சர் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டாக கொடுக்குறேன். அடுத்தது 2வது கொஸ்டின், இவை கூட்டல் 8ம் சேர்த்து எழுதுக. ஸோ இது என்ன விதி அடிப்படையில் சேருது அப்படின்றதையும் ஆன்சரோட கமெண்ட் பண்ணிடுங்க. என்ன ஆப்ஷன் ஆன்சர் ப்ளஸ் என்ன விதியின் அடிப்படையில் சேருது. அடுத்தது அவ் என்னும் எழுத்துக்கு இணை எழுத்து. இணை எழுத்து சமீபத்தில் சிலபஸில் சேர்த்தாங்க. இணை எழுத்துலேருந்து எல்லா எக்ஸாம்லேயும் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அவுக்கு என்ன வந்து இணை எழுத்து, வேறு என்னென்ன உயிர் எழுத்துக்கு இணை எழுத்துக்கள் இருக்குது அப்படின்றதையும் சொல்லுங்கள். அடுத்தது ஒருமை பன்மை. இதில் வந்து எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. தவறு எந்த ஆப்ஷன், தவறானது ஒருமை பன்மையில் 4 ஆப்ஷனில் என்ன தவறு அப்படின்றதையும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எந்த ஆப்ஷன் தவறு என்ன தவறு, நான் 3 ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து 5th ஒன் கொஸ்டின், ஆற்று அப்படின்றதோட வினையாளனையும் பெயர். ஆற்றுதல், ஆற்றுவான், ஆற்றாமை, ஆற்றுகின்றான். ஸோ ஓகே, இதில் வந்து ஒரு ஆப்ஷன் ஆன்சர். மற்ற ஆப்ஷன்ஸ்க்கு என்ன வரும்? ஆற்றுதல்னா என்ன, ஆற்றுவான்னா என்ன, ஆற்றாமைனா என்ன வரும், இலக்கண குறிப்பு என்ன வரும், ஆற்றுகின்றான் அப்படின்னா என்ன வரும் அப்படின்றதையும் பாருங்கள், அப்படின்றதையும் ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்தது பனி அப்படின்றதோட வினை எச்சம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதில் எது வினை எச்சம், எது வந்து பெயரச்சம் அப்படின்றத ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, அடுத்தது பெயரச்சம் கேட்டிருக்காங்க. எழுதிய கடிதம், பார்த்த கடிதம், சிறிய கடிதம், படித்த கடிதம். 3 ஆப்ஷனுக்கு ஒரு ஆன்சர். ஓகேவா? இந்த 7th ஒன்றுக்கு கேட்டிருக்க கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் வந்துடும். மற்ற 3 ஆப்ஷன் இருக்கா, அது எல்லாத்துக்குமே ஒரே ஆன்சர் தான். ஓகே, அடுத்தது 8th கொஸ்டின், உண்ணுதல் 2 சுழியின், அங்கே வந்து 3 சுழியின். ஓகேவா? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். உண்ணுதல் அப்படின்னா என்ன, 3 சுழி உண்ணுதல்னால் என்ன. இது கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின். அடுத்தது நீக்குதல் அப்படின்றதோட எதிர்ச்சொல். சிலபஸில் நமக்கு எதிர்ச்சொல் இருக்குது. ஸோ எதிர்ச்சொல்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நீக்குதல் என்பதற்கு எதிர்ச்சொல் என்ன. ஓகே, அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின். இதில் ஒரு ஆப்ஷன் தான் சரியான இணை எது. ஓகேவா? நிறைனா என்ன பொருள், மதம்னா என்ன பொருள், மையல்னா என்ன பொருள், பொறைனா என்ன பொருள். இதில் ஆப்ஷன்ஸ்குள்ளேயே மாற்றி வச்சுருக்காங்க. ஓகே, ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கலாம்.